பாடுகளின் ஆண்டவரும் வெற்றி பவனி நமக்காக கழுதையின் மேல் ஏறி எருசலேம் வீதிகளிலே வந்தவருமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான திருச்சபையின் உடன் விசுவாச குடும்பங்களே, காணொலி வழியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். எங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் மனுவாய் அவதரித்து மனிதனாய் வாழ்ந்து எங்களுக்கு நல்ல போதனைகளை கொடுத்து நித்திய ஜீவனை பெறுவதற்கான வழியை காண்பித்து ரட்சிப்பை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, கல்வாரி சிலுவை பாடு மரணத்தின் வழியாய் எங்களை ரட்சித்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். காலை நேரத்திலும் இந்த பாடுகளையும் ஆண்டவரே உச்சக்கட்ட இந்த துன்பங்களையும் நீர் அனுபவிக்க இதோ கல்வாரி சிலுவைக்கு நீரே ஆண்டவர் ஆயத்தமாகி கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறதை நாங்கள் கொண்டாட போகிறோம். நாளை தினத்தில் மிக விமர்சையாக உலகமெங்கும் குருத்தோலை திருநாளை கொண்டாட போகிறோம். அதை இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே அடியாரியை மறைத்து பேசும். ஆண்டவரே, அடியார்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். அடியனும் நண்பர் சாரும் சாரி நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளுக்குரிய இறை வார்த்தை, பாடல், ஜெப வேலை எல்லாவற்றையும் ஆசிரியர் இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் கூட இயேசு ஆண்டவரோடு பாடுகளை அவர்களும் சகித்தால் அவர்களும் ஆண்டவரே உயிர் தெழுவார்கள். பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவன் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெறுவார் என்ற வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவர் இந்த பாடுகளை இயேசுவின் பாடுகளாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இதை ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரை செய்தீர் என்று உணர்ந்து மனம் திரும்பி வாழ கர்த்தர் கிருபைத்தார். சிலுவை நாயகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே 658வது பாடலாகிய ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா என்ற இந்த பவனி பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 658. மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல் என்றும் நாமும் அன்பாய் தோதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் விண்ணகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், அவமாதை போக்கவும் இப்பாவியை கை
ஆயத்தில் நம் ஒரு பாதம் பணிவோம். கூட்டி அருள் பெற்று நாமும் பிரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயரிலே இதோ இந்த காலை வேளையிலே வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னாலும் இயேசுவின் வெற்றி பவனி என்று சொல்லப்படுகிற குருத்தோலை திருநாளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாளைய தினத்திலிருந்து பரிசுத்த வாரத்தில் நாம் பிரவேசிக்க போறதுனால இயேசு வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமிலே நுழைகிறதையும் அந்த பவனியை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். அது யோவான் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களில் இருக்கிற இறைவார்த்தை. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் நிறைய முறை வர்றதில்லை. ஏன் அப்படின்னா அது அதிகாரத்தின் இருப்பிடமாய் இருக்கிறது. எருசலேம் தேவாலயம் இருக்கிறதுனால ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அங்கே இருக்கிறபடியினால் இயேசுவை எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குதோ அல்லது நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவரை சீண்டி கொண்டே இருப்பார்கள், கேள்வி கேட்டு கொண்டு இருப்பார்கள். நாம் ஆண்டவருடைய ஊழியத்தில் அதை பார்க்க முடியும். எதற்காக வென்றால் இவர் இப்படி பேசுகிறாரே, இவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு, பார்வையற்றவனை சுகமாக்குறாரு, லாசரை உயிர்த்தெழ செய்திருக்கிறார். இவர் யாரு? இவர் என்னதான் பண்றார்? இவருடைய இந்த இருப்பு தன்மை அல்லது இவருடைய ஊழியம் நம்மளை பாதிக்குதே, மக்கள்லாம் இவர் பக்கம் போயிடுறாங்களே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோபம், எரிச்சல், ஒரு வைராக்கியம், மூர்க்க குணம் யூதர்களுக்கு இருந்தது. அதனால அடிக்கடி ஏசாமி அங்கே போக மாட்டாரு. 3 முறை மட்டும் போறாரு. 3ஆவது முறை கடைசியா போகும்போது எருசலேமுக்கு பவனியாக, கழுதையின் மேல பவனியாக ஏறி போகும்போது அவரை எல்லாரும் வாழ்த்தி வரவேற்கிறாங்க. வரவேற்ற பிறகு அவரை கைது செய்து சிலுவையில் அறைகிறது. அந்த பரிசுத்த வாரத்தினுடைய திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, அப்படியே அது போய் ஈஸ்டரில் முடிகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அவர் ஒரு வெற்றி வேந்தராக நுழைந்த தினத்தை நாம் குருத்தோலை ஞாயிறாக கொண்டாடும். நாளையிலிருந்து நம்ம அதை கொண்டாட போறோம். அது பாடுகளின் வாரத்தின் ஹோலி வீக்கினுடைய தொடக்கமாகும். இந்த நாளில் தான் இயேசு ஒரு கழுதையின் மேல், ஒரு பொதுவா ராஜா வந்து தேர்ல வருவார், தேர்ல தான் வரணும், அதான் வந்து ரூல். அப்படி இல்லை நகர்வலம் அப்படின்ற ஒரு இரவு நேரத்தில் தனியா அல்லது 2 சிப்பாய்கள் அவர்களோடு குதிரை மேல அவர் வருவார். இதுதான் ராஜாக்களுடைய அடையாளம். ஆனால் இங்கே இந்த ராஜா, இயேசு ராஜா கழுதையின் மேல் வருகிறார். ஆமென், பிரைஸ் காட். ஏன் அப்படின்னா அவர் தாழ்மை உள்ளவராய் வருகிறார். இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த தாழ்மை இடம்பெற்றிருக்கிறதா என்பதை யோசித்து பார். நான் பெரியவன், என்னிடத்திலே பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, நான் சொல்லுவதை தான் இவர்கள் கேட்க வேண்டும், இந்த மனப்பான்மை குடும்பத்தில் இருந்தே இருக்குது இல்லையா? யார் பெரியவர்கள், கணவனா மனைவியா? அதனால குடும்பத்துல குழப்பம், பிரிவினைகள், விவாகரத்துல போய் நிக்குது, ஈகோ. அதை தான் திருச்சபையிலும் பார்க்கிறோம். யார் பெரியவர்கள், போதகரா, பொறுப்பாளர்களா? 2 தரப்புக்கும் மோதல் இருக்கிறது. பிரியமானவர்களே, யார் பெரியவர்கள் என்பதை நம்ம உறுதி செய்யறதில்ல, இறுதி செய்யறதில்ல. அவர் பார்த்துக்கிறார். அவர் தான் பெரியவர், நம்மெல்லாம் சிறியவர், நம்மளாம் ஒன்றுமில்லை. அந்த பெரியவரே எங்க வராரு? கழுதன் மேல வராரு.
நம்ம எப்படி இருக்கு யோசித்து பார். அந்த பெரியவரே கழுதையின் மேல் வருகிற போது இந்த சிறியவர்கள் எப்படி வரணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம இந்த குருத்தோலை பவனியின் வழியாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சிறப்புக்குரிய நாள் இல்லையா? இது ஒரு தீர்க்க தரிசனம், நிறைவேறுதல். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், fulfillment of prophecy in the Old Testament. இயேசு எருசலேமுக்குள் நுழைந்தது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உரைக்கப்பட்ட வசனமா இருக்கிற சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூர், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் கழுதையின் மேல் வருகிறார். முன்னாடியே சொல்லப்பட்ட தரிசனம், ராஜா உன்னிடத்தில் போகிறார் என்பதை தீர்க்கதரிசி சொல்லி இருக்கின்றார். அதுவும் எப்படி சொல்றாரு? நீதிவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். நீதியை விரும்புகிறவர், ரட்சிப்பை விரும்புகிறவர், தாழ்மையை விரும்புகிற ஆண்டவர் இல்லையா? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுள் சொன்ன வாக்கு தத்தங்களை அப்படியே நிறைவேற்றுகிறார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. இயேசு ஆண்டவர் எப்பவுமே தாழ்மையோட வாழ்ந்தார். அவருடைய பிறப்பை பார்த்தீங்கன்னா, அவர் தெருவில் பிறந்தார்னு தான் சொல்றாங்க. வழியிலே பிறந்தவர், வீதியிலே பிறந்தவர். அவரை கடத்துவதற்கு இடமில்லாமல் மாட்டு தொழுவத்தில் அந்த மாடு தீவனம் சாப்பிடுகிற அந்த தொட்டியிலே அவரை கிடத்தி இருந்தார்கள். எல்லாரும் போய் அவரை பார்க்கும்படியாக கிடைத்தி இருந்தார்கள். வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை, நடந்தே தான் போனார். எப்போதாவது அவர் படகுல போவார், அவ்வளவுதான். கிடைக்கிற இடத்துல தூங்கினாரு, சாப்பிட்டார், கிடைக்கிறத சாப்பிட்டாரு. எளிமையான மக்களோடு பயணம் பண்ணார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. தாழ்மையின் அடையாளம், த சிம்பிள் ஆஃப் ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி. உலக ராஜாக்கள் போர் குதிரைகளில் பவனி வருவார்கள். ஆனால் சமாதானத்தின் பிரபுவாகிய இயேசு ஒரு கழுதையை தெரிந்தெடுத்தார் என மத்தேயு 21:5 பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவருமாய் கழுதையின் மேல் ஏறி வருகிறார். தாழ்மை உள்ளவருமாய். அப்ப கழுதை அந்த வாகனம் பழைய ஏற்பாட்டு காலத்துல சரி, புதிய ஏற்பாட்டு இயேசுவின் காலத்துல சரி, யார் பயன்படுத்தினார்கள் என்றால் எளிமையான மக்கள், சாதாரண மக்கள் அது போவதற்காக பயன்படுத்தப்பட்டது. இயேசுவின் தாயாகிய மரியாளும் கழுதையின் மேல் ஏற்றப்பட்டவராக அவர் பெத்லகேமுக்கு வந்தார் என்று செய்தி இருக்கிறது இல்லையா? இப்போ ஒரு சாதாரண தரப்பு மக்கள், பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க அந்த வாகனத்தை பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம சொல்லணும்னா இப்போ இருக்கிற நிலைமையில் சைக்கிள், ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை சைக்கிள் தான் பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். பெட்ரோல் டீசல் எல்லாம் இல்லாத காலத்தில், பழைய காலத்தில் மாதிரி சைக்கிளை மெரிச்சோம்னா உடம்புக்கும் நல்லது. உடம்புல ஏறி இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைந்து ஓடும் இல்லையா? அதனால சைக்கிளை நம்ம பயன்படுத்தினா நல்லா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இயேசு இங்கே சாதாரண மக்கள் பயன்படுத்துகின்ற கழுதையை பயன்படுத்தினார். அதாவது பஸ்ஸில் ஏறி போன மாதிரி இல்லையா? அப்போ இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஹெலிகாப்டர் நிறைய பேர் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய கார் வச்சுருக்காங்க. எல்லாம் நல்லது, சந்தோஷம்தான். ஆனால் இயேசு ஆண்டவர் அதை எப்பொழுதும் விரும்பினதே கிடையாது. ஏன்னா அவர் ஆண்டவர், அவர் தான் படைச்சவர், அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ இயேசு அதிகாரத்தை செலுத்த வரவில்லை, அன்பினாலும் தாழ்மையினாலும் உள்ளங்களை ஆள வந்தார். நம்ம பாட்டு பாடுறோம், இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசான். என்னத்துக்கு? என் இருதயத்தை ஆள வேண்டும், என் இருதயத்தில் அவர் உட்கார வேண்டும். அப்போதான் என்னை ஆள முடியும். என்னை பணம், பதவி, பட்டம் எல்லாம் ஆளக்கூடாது, இயேசு ராஜா மட்டுமே ஆள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்போ நமது வாழ்க்கையிலும் பெருமையை விட்டு தாழ்மையை தரிக்க இது நமக்கு ஒரு அழைப்பாக. மூணாவது, அவர் எல்லாரும் வணங்கினார்கள். ஏன்னா அவர் வணக்கத்துக்குரியவர். இயேசு ஆண்டவர் கடவுள் இல்லையா? கடவுளின் மறுஸ்வரூபம், தற்சொரூபமா இருக்கிறார் இந்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவரை நம்ம வணங்கணும், உண்மையான ஆராதனை. அப்போ மக்கள் தங்கள் அங்கிகளையும் மரக்கிளைகளையும் வழியில வெறுத்து ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். மத்தேயு 2:21-9 பார்க்கிறோம். முன்னே சென்றவர்களும் பின்னே வந்தவர்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இப்போ
ஓசன்னா என்றால் அது எபிரேய வார்த்தை இப்பொழுதே ரட்சியும் என்று பொருள். இப்பொழுதே ரட்சியும் என்று பொருள். நாம் இயேசுவை வெறும் ஒரு தீர்க்கதரிசியாகவோ அல்லது போதகராகவோ மட்டும் பார்க்காமல் நமது இரட்சகராகவும் ஆண்டவராக உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் காட். Jesus is not only a teacher or a pastor, he is always a savior and God, the image of God, the Son of God, is divinity from God. அதை நம்ம பயன்படுத்தும். நாலாவது பார்த்தோம்னா கடவுள் பயன்படுத்தும் சாதாரணமான அந்த காரியங்கள். God uses the ordinary. இயேசுவுக்கு ஒரு குதிரை தேவைப்படவில்லை, ஆனால் சாதாரண கழுதை தான் அவருக்கு போதுமானதாய். இது பொதுவாக கழுதையை பற்றி நான் பார்க்கும்போது அது ஒரு சாதுவான மிருகம். அது எப்பவுமே எங்குமே வறண்டு பூச்சி எல்லாம் போய் எல்லாரையும் அடித்து நொறுக்கி அதெல்லாம் பார்க்குறது. குதிரை கூட அந்த மாதிரி பண்ணோம், யானை அந்த மாதிரி பண்ணோம், மற்ற மிருகங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணோம். ஆனால் கழுதை ஒரு சமாதானத்தின் ஒரு சின்னமாக இருக்கிறது, அமைதியின் சின்னம், தாழ்மையின் சின்னம். எல்லாம் கவனிச்சிங்கன்னா கழுதை பொதி சுமக்கும் இல்லையா? பழைய காலத்துலலாம் டோபி அங்கே வச்சுருப்பாங்க அந்த வண்ணார்கள். அவங்க அழுக்கு துணிகளை அது மேலே போட்டு ஆற்றுக்கு எடுத்துன்னு போய் துவைச்சிட்டு திரும்பி திரும்பி கொண்டு வருவார்கள். நல்லா கவனிங்க, அழுக்கு துணி என்று சொன்னால் இன்றைக்கு இயேசு ஆண்டவரை சுமந்த கழுதை, அன்றைக்கு இயேசு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அது மட்டும் இல்லை, திரும்பி அது தூய்மையான துணியையும் கொண்டு வருது. அப்போ இயேசுசாமி நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி நம்மளை ஆசீர்வதித்தார். அப்போ உலகம் அற்பமாக நினைக்கும் காரியங்களை கடவுள் கையில் கிடைத்தால் அது மகிமையான காரியங்களாக செய்கிறார் இல்லையா? கழுதையை அற்பமாக நினைச்சாங்க, ஆனால் ஆண்டவர் அதை வைத்து பெரிய காரியங்களை செய்தார். நம்மிடம் உள்ள சிறிய தாளந்துகளையும் அர்ப்பணித்தால் அவர் அதை பயன்படுத்துவார். குருத்தோலை ஞாயிறு என்பது வெறு சடங்கு அல்ல, இயேசுவை நம் இதயத்தின் ராஜாவாக வரவேற்பதற்கான ஒரு நாள். அன்று ஓசன்னா என்று பாடிய மக்கள் பின்னாளில் இயேசுவை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூக்குளிட்டார். நம் சூழ்நிலைக்கு தக்கபடி மாறாமல் இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருக்க தீர்மானிப்போம். சபையார் இதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இயேசு ராஜாவாய் இருக்கிறாரா என்பது. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நற்செய்தி நூட்களில் எல்லாத்துலேயும் இருக்கிறது. மத்தேயு 21:1-11, மார்க்கு 11:1-11, லூக்கா 19:22-44, யோவான் 12:12-19. அப்போ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு முன்னறிவிப்புகள் இருக்கிறத. சகரியா 9:9, சங்கீதம் 118:25-26, ஓசன்னா கர்த்தாவே ரட்சியும் என்ற காரியங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்புறம் கழுதை குட்டியை பார்க்கும்போது ஆதியாகமம் 49:11 யாக்கோபின் தீர்க்க தரிசனமாக ஓசன்னா முழக்கம், சங்கீதம் 118:25, மேலங்கி விரித்தல், 2 ராஜாக்கள் 9:13 இயேசுவை கடவுளை ராஜாவை அங்கீகரித்தல், எருசலேமுக்காக அழுதல், லூக்கா 19:41, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வாரத்தில் நுழைய போகிற நாம் இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடு மரணத்தின் வழியாய் மட்டுமே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு நிறைந்த வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். ஆகவே அவரை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொள்வோம். ஆமென். இயேசு ராஜா நம்மை ஆள வருகிறார், நம்முடைய வாழ்க்கையை ஆள வருகிறார், நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மாற்றப் போகிறார். உன் வாழ்க்கையிலே இருக்கின்ற கவலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்களை மாற்றப் போகிறார். உன் அடிமைதனத்தை மாற்றப் போகிறார். இனி நீ சாதாரண ஆள் இல்ல, இயேசு ராஜாவின் பிள்ளை. ஒரு சாதாரண முதலமைச்சர் அல்லது கவர்னருடைய பிள்ளையா இருந்தாலும் நம்ம பெருமையா பேசிக்குவோம். ஆனா ராஜாவுடைய பிள்ளை, அது சாதாரண ராஜா அல்ல, உலகத்தை படைத்த ராஜா, பரலோகத்தின் ராஜா என்னை தேடி வருகிறார். என்னை தேடி வருகிற ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தினால் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு சந்தி காலத்தின் கடைசி வாரத்தில் பிரவேசித்திருக்கிறோம். நாளை தினத்தில் பரிசுத்த வாரத்தின் முதல் நாளாகிய குருத்தோலை திருநாளை கொண்டாட இருக்கிறோம். அன்றைய தினத்தில் ஆண்டவரே நிறைய பிள்ளைகள் திடப்படுத்தப்பட போகிறார்கள், ஞானஸ்நானம் பெற போகிறார்கள். உலகமெங்கும் அப்படிப்பட்ட எல்லா நிகழ்வுகளும் மிக சிறப்பாய் நடக்கட்டும். குறிப்பாய் போர்கள் மத்தியில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, இந்த பாம் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இயேசுவை ராஜாவாக அங்கீகரித்து கொண்டு சமாதானத்தின் தேவனாக அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். அவசர ஜபமாக ஆண்டவரே, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் நிறுத்தப்பட வேண்டும்.
ஆண்டவரே இதில் பாதிக்கப்படுற மக்கள் பெண்களும் குழந்தைகளும் ஏழை மக்களும் தான். குறிப்பாக இந்தியாவிலிருந்து கூட நிறைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறாங்க. அந்த வளைகுடா பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பயப்படுறாங்க. பெற்றோர்கள் ஃபோன் செய்து ஆயர் அவர்களே ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் இதெல்லாம் கேட்கும்போது மிகுந்த மன வருத்தமும் வேதனையும் மன வலியும் ஏற்படுகிறது. இதெல்லாம் மாறி சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் ஈரான் இடத்திலும் தலைவரிடத்திலும் ஆண்டவரே ட்ரம்ப் அவர்களிடத்திலும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு இடத்திலும் நீர் பேசி ஆண்டவரே அவருடைய மனதை மாற்றி அமைதிக்கான ஒரு சூழ்நிலையை என் தேவன் உருவாக்கி தர வேண்டுமாய் என்று மன்றாடும். பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு எல்லாம் ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வராம ஆண்டவரே எங்களை பட்டினியாக பசியாக சாக விடமாட்டேன் நான் நம்புகிற ராஜா. உலகம் இருக்கிற எல்லா மக்களையும் கண்ணோக்கி பார்த்து அவருடைய சூழ்நிலையை மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எங்கள் தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், இயேசு அறிந்தவர்கள், இயேசு அறியாதவர்கள் யாரா இருந்தாலும் எல்லாரையும் சந்தியும். அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை கஷ்டங்களை மாற்றும். இயேசு ராஜாவாய் வருகிறீர், என் வாழ்க்கையில கவலைகளை கஷ்டங்களை மாற்றுகிறீர். என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு என் வீட்டுக்கு வருகிறார், என்னுடைய ரட்சிப்பை தருகிறார் என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள் யாவரையும் என் தேவர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாக பலவீனமாக சுகமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எல்மாங்குப்பம் ஆண்டவர் தலைவர் டிஎஸ்பி சாருக்காகவும், உடைய அன்புக்குரிய ஆயர் நிக்சன் ஐயருக்காகவும், உடைய லூக் பிரேம் சிங் அவர்களுக்காக, ஷாலினி அவர்களுக்காக, ஆண்டவரே அவருடைய கனடி டாக்டருடைய அன்பு சகோதரன் தாமஸ் ஐயாவுக்காக, கனடி டாக்டருக்காக, ஆண்டவர் உமா அவர் டாக்டர் வக்கீல் உமா அவர்களுக்காக, அவருடைய அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே மகளுக்காக, டாக்டர் மகளுக்காக, ஆண்டவரே அவருடைய மருமகனுக்காக ஜபிக்கிறோம். கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறாங்க, பாதுகாப்புக்காக ஜபிக்கிறோம். இந்த பிரச்சனை வராதபடி காத்து. இன்னும் அதே போல எத்தனையோ எங்கள் பிள்ளைகள் கல்ஃப் கண்ட்ரியில் பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே கத்தார், ஆண்டவரே சவுதி அரேபியா, ஆண்டவரே இன்னும் ஈராக் போன்ற பகுதிகளில் பயந்து கொண்டிருக்கிறாங்க. துபாய், ஆண்டவரே அரப் எமிரேட்ஸ் எல்லாம் இந்த சூழ்நிலைகள் மாற்றி என் தேவன் சமாதானத்தின் தேவனாக இந்த பரிசுத்த வாரத்தில் போரை நிறுத்தும்படியா என் தேவன் கிருபை தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகின்றோம். அதே போல நாளை பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதி ராஜா. இந்திய சுவிசேஷ புத்திரன் திருச்சபைக்காக 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜபிக்கிறோம். தேவைகள் உண்டு, என் தேவன் சந்தித்தருளும். ஆண்டவரே ஐஎல்ஸுடைய பொறுப்பாளர்கள், ஆம்பர் சபை சங்க பொறுப்பாளர்கள், பொறுப்பாளர்கள், ஆண்டவர் பொறுப்பாளர்கள், நார்கோயில் பொறுப்பாளர்கள் யாவரையும் ஆசீர்வதியும் உணர்ந்து அவர்கள் பணியாற்ற கிருபை தாரும். குறிப்பாக இவருடைய தாய் தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இவருடைய இந்தியாவுக்காக, இந்தியா ஆட்சி செய்கிற தலைவர்கள், உச்ச தலைவர்களுக்காக, ஆண்டவருடைய முதலமைச்சர், கவர்னருக்காக ஏதோ நல்ல தேர்தல் ஆண்டவரை நாங்கள் சந்தித்து நல்ல தலைவர்களை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜபிக்கிறோம். ஜாதி மதம் இன மொழி பேதமின்றி நாங்கள் வாழ கிருபை தாரும். அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சனம் திருச்சபைகளுக்காக ஜபிக்கிறோம். பாவனப்பள்ளி சபை கட்டுவதற்கான சூழ்நிலை என் தேவன் உருவாக்கி தாரும். பார்க்கிறவங்க கேட்கிறவங்க ஜபம் பண்ணி காசு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க கிருபை தாரும். ஊழியத்தை எங்களோடு இருக்கிற நண்பர் சாரின், ஏஞ்சக்காவின் அன்பான பிள்ளைகள், ஆர்த்தால் மரியாளியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்களோடு கூட மிகுந்த ஆண்டவரே ஆசீர்வாதமாக அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதே போல ஆண்டவரை என்னுடைய அன்புக்குரிய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் காலையில் எழுந்து வந்து ஆண்டவர் பாடலை இசை கொடுத்து இசையோடு மக்கள் கேட்டு ஆண்டவர் உண்மை துதிக்கும்படியான சூழல் உருவாக்கி தருகிறார். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். சாருக்கு நல்ல சுகபலன் ஜீவனைத்தார். அடியனை எடுத்து பயன்படுத்தும் மனைவி பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வாதம். குறிப்பாக மெலங்கனுக்காக ஜபிக்கிறோம். மூத்த மகன் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறான். மண்டே ஆண்டவரை சயின்ஸ் இருக்கிறது, வியாழக்கிழமை சோஷியல் சயின்ஸ் இருக்கிறது. அந்த தேர்வு நன்றாக எழுதி வெற்றி பெற கிருபை தார். தொடர்ந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், மற்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். இந்த வெயில் நூஷனும் நாளுக்கு நாள் அதிகமாகிறது. இதிலிருந்து எங்களை காத்தல வேண்டுமா ஜபிக்கிறோம். அவ்வப்போது கோடை மழை ஆண்டவரை எங்களுக்கு தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து நாளின் பணிகள், பயணங்களை ஆசீர்வாதம். நாளை தினத்தில் குருத்தோலை திருநாளில் எங்கள் கிராமங்களில் நாங்கள் பங்கு பெற்று ஆண்டவர் இயேசுவின் ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்த ராஜா எங்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். துதியகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். வருகிற ராஜாவாகிய இயேசு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம நேரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். God bless you all.